அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆப்டமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். லேர்ன் அஹெட், லீட் த வேர்ல்டு. 28/9/2025 அன்னைக்கு நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமினேஷனுக்கான கொஷின் பேப்பரில் இருந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஏரியா அண்ட் வால்யூம் இந்த டாப்பிக்கில் 3 ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க. 3 ப்ராப்ளத்தையும் 1 by 1 சால்வ் பண்ணலாம் வாங்க. கொஷின் என்ன அப்படின்னு பாருங்கள். ஒரு சதுர வடிவிலான பூங்காவானது அதன் அனைத்து பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலமுள்ள ஒரே அளவிலான பாதையால் சூழப்பட்டுள்ளது. அந்த பாதையின் பரப்பளவு 288 சதுர மீட்டர் எனில் அந்த பூங்காவின் சுற்றளவை காண்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த என்ன அப்படிங்கிறத பார்த்துங்க. சரி, நம்ம இது சதுர வடிவ பூங்கா, அதை சுற்றி 2 மீட்டர் அகலம் இருக்கக்கூடிய பாதை இருக்குது. இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு கார்னர்லையும் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிங்க. இதனுடைய அளவு என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கொயர்னுடைய ஒரு பக்க அளவு 2 மீட்டராக இருக்கும். ஏன்னா இந்த பாதையினுடைய அகலம் 2 மீட்டர். இப்போ இதே மாதிரி 3 கார்னர்லேயும் மற்ற 3 கார்னர்லேயும் ஸ்கொயர் வரைஞ்சிருக்கோம் இல்லையா? இந்த ஒவ்வொரு ஸ்கொயர்னுடைய பரப்பளவு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயராக இருக்கும். இப்போ மொத்தமாக 4 பீஸ் இருக்கு இல்லையா? அப்போ அது 4 × 2 ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த 4 கார்னரில் இருக்கக்கூடிய ஸ்கொயர்னுடைய ஏரியா. அப்போ இந்த ரீஜனுடைய ஏரியா எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லென்த்து 2 மீட்டராக இருக்கும். இந்த லென்த்து நமக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால அதை ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே படத்தில் எக்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க, நான் ஏன்னு எடுத்துக்கிட்டு தான் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறேன். அப்போ இந்த ஏரியா என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2A மீட்டர் ஸ்கொயராக இருக்கும். அப்போ இது மாதிரி 1 2 3 4 பீஸ் இருக்குது. ஸோ 4 × 2A. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குதோ அதுதான் இந்த பாதையினுடைய மொத்த பரப்பளவு. இந்த ஐடியாவை அப்படியே வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதாவது பாதையினுடைய பரப்பளவு கொடுத்துருக்குறாங்க 288 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு. 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது கார்னரில் இருந்த ஸ்கொயர், அது மாதிரி 4 டைம். அது மாதிரி 2A அப்படிங்கிறது ஒரு சைடினுடைய பாதையினுடைய பரப்பளவு. அப்போ அது மாதிரி 4 டைம். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது இந்த பாதையினுடைய மொத்த பரப்பளவு 288. இப்போ என்ன பண்ணிக்க போகிறோம்னா 4ஆல் மொத்தமாக ஈக்குவேஷனாக வகுத்துடலாம். திரும்பவும் இந்த 2 ஸ்கொயர் 4 இருக்கு இல்லையா? இதை இந்த பக்கம் கொண்டு வந்து கழிச்சிருங்க. அப்படி பண்ணிங்கன்னா 2A = 68 அப்படின்னு கிடச்சிருக்கு. எகைன் 2ஆல் வகுத்துருங்க. A = 34 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுதான் பூங்காவினுடைய ஒரு பக்க அளவு. நமக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூங்காவினுடைய சுற்றளவு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஒரு பக்க அளவு A அப்படின்னா 4 பக்கமும் சேர்ந்தது 4A, அதுதான் சுற்றளவு. அப்போ இந்த 34 4ஆல் மல்டிபிள் பண்ணிவிடுங்க, 136 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் 136 மீட்டர் அப்படிங்கிறது தான். அடுத்த கொஷின் பாருங்கள். 8 சென்டிமீட்டர் விட்டமுள்ள கோளமானது உருக்கப்பட்டு 3 மில்லிமீட்டர் விட்டமுள்ள கம்பியாக உருவாக்கப்பட்டால் அக்கம்பியின் நீளம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை முக்கியமாக கவனிக்கணும். இங்கே கொடுத்துருக்கிறது சென்டிமீட்டரில், இங்கே கொடுத்துருக்கிறது மில்லிமீட்டரில். 4 ஆன்சரையும் பாருங்கள் மீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கக்கூடியது எல்லாமே விட்டம், இதுவும் விட்டம். இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இந்த ப்ராப்ளத்தையே நம்ம சால்வ் பண்ணணும். இங்கே மில்லிமீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால நானும் என்ன பண்ண போகிறேன்னா இதையும் மில்லிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிட போகிறேன். அதாவது 8 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 80 மில்லிமீட்டராக மாறும். நமக்கு விட்டத்தினுடைய அளவு தான் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் ஃபார்முலாவில் ஆரம் தான் பயன்படுத்துவோம். அதனால் இந்த 80 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது 40 மில்லிமீட்டர் ஆரம் அப்படின்னு பயன்படுத்துவோம். அதே மாதிரி இந்த 3 மில்லிமீட்டர் விட்டம் அப்படிங்கிறத நம்ம 1.5 மில்லிமீட்டர் ஆரம் அப்படின்னு பயன்படுத்துவோம். சரி, இப்போது கோளத்தினுடைய கன அளவு 4/3 πr³ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் இந்த 6க்கு பதிலாக 40 அப்படின்னு பயன்படுத்தி அது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு நம்பர் கிடைக்குது. அந்த பையை நம்ம அப்படியே வச்சுக்க போகிறோம். ஏன் அப்படியே வச்சுக்க போகிறோம்னா பின்னாடி உருளுடைய கன அளவு அங்கேயும் பை வரும், அந்த பைக்கும் கேன்சல் பண்ணிடலாம் அந்த பர்பஸ்க்காக. அதே மாதிரி
உருளையினுடைய கன அளவு πr ஸ்கொயர் h. இப்போது இந்த கோலத்தை மெல்ட் பண்ணி தான் உருளையாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா இந்த கோலத்தினுடைய கன அளவும் புதுசாக உருவாக்குனா இந்த உருளையினுடைய கன அளவும் ஈக்குவலாக இருக்கணும். அதனால் இதை ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்படி பண்ணிங்கன்னா இதில் இந்த ஆறுக்கு பதிலாக நம்ம 1.5 மில்லிமீட்டர் அப்படிங்கிற அந்த அளவு பயன்படுத்தியிருக்கோம். இதில் இந்த பக்கம் பையை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மீதி இருக்கிறத எழுதியிருக்கிறேன். அதே நேரத்தில் இந்த 1.5 ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கேன். எகெயின் எனக்கு ஹச்சு தான் வேணும் இல்லையா? அந்த 2.25 இந்த பக்கம் டினாமினேட்டரில் கொண்டு வந்திருக்கேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே கீழே 100ஆல் மல்டிபிள் பண்ணணும்னா இந்த டெசிமல் பிளேஸ் நம்பர் வந்து இந்த மாதிரி வந்துடுது. இப்போ 25ஆல் வகுத்துட்டு எழுதுவோம். எகைன் திரும்பவும் இந்த நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய இந்த நம்பரை 927ஆல் வகுத்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி எழுதினீங்கன்னா இப்படி ஒரு நம்பர் கிடைக்குது. இது மில்லிமீட்டரில், ஏன்னா நம்ம சென்டிமீட்டரையும் மில்லிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி தான் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். பட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, மீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த நம்பரை 1000ஆல் வகுக்கணும். அப்படி பார்த்திங்கன்னா இந்த டெசிமல் பிளேஸை ஜஸ்ட்டு 3 பிளேஸ் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 37.925 மீட்டர் அப்படின்னு கிடச்சிருக்கு. நமக்கு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37.9 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளமும் 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அறையின் தளத்தை அமைக்க தேவையான சதுர ஓடுகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கு முதல்ல நம்ம தளத்தினுடைய பரப்பளவு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். சரி, இவங்க கொடுத்துருக்குற அளவு வந்து 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர். அந்த மீட்டரை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணோம்னா 100ஆல் மல்டிபிள் பண்ணிங்க. அப்போ இது வந்து 1500 அப்படின்னு வரும். அது கூட இந்த 17 ஆட் பண்ணிங்க, 1517 சென்டிமீட்டர் அப்படின்னு நினச்சிருச்சு. இதே மாதிரி அகலத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 902 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடச்சிருது. பரப்பளவு வேணும்னா நீளத்தையும் அகலத்தையும் மல்டிபிள் பண்ணுவோம். அப்படி மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு நம்பர் கிடைக்கிது. இப்போது நமக்கு டைல்ஸினுடைய எண்ணிக்கை கேட்குறாங்க. அப்படின்னா அந்த டைல்ஸினுடைய எண்ணிக்கை வந்து இந்த பரப்பளவை மீதி இல்லாமல் வகுக்கணும் அப்படிங்கிறதான் கான்செப்ட். இப்போ ஒவ்வொரு நம்பராக நீங்கள் வகுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த முதல் ஆப்ஷன் கடைசி ஆப்ஷன் மீதி இல்லாமல் வகுக்காது, டெசிமல் நம்பரில் கிடைக்கும். அதே நடுவில் இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரும் மீதி இல்லாமல் வகுக்குது, நமக்கு இப்படி ஒரு நம்பர் கிடைக்குது. கொஷின் என்ன, மினிமம் நம்பர் ஆஃப் டைல்ஸ் தான் கேட்டிருக்கிறாங்க, குறைந்தபட்ச டைல்ஸினுடைய எண்ணிக்கை. இதில் இருக்கிற இதுதான் டைல்ஸினுடைய எண்ணிக்கை. ஸோ இதில் இருக்கக்கூடிய சின்ன நம்பர் 814. ஸோ அதுதான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் பி. எகைன் இது வேறு விதமாகவும் நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, இந்த நம்பர்ஸினுடைய டிவைசர்ஸை நம்மளால் சிம்பிளாக கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அப்படி ஒவ்வொரு நம்பருடைய டிவைசர்ஸ் இதை ஒன்றையும் வகுத்து பார்க்கணும். அது டிவிசிபிலிட்டி டெஸ்ட் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் 3ஆல் வகுப்படும், ஆனால் இந்த நம்பர் 3ஆல் வகுப்படாது. அதே மாதிரி இந்த நம்பர் 4ஆல் வகுப்படும், இந்த நம்பர் 4ஆல் வகுப்படாது. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணுறது மூலமாக 2 ஆப்ஷனை நீக்கிட முடியும். மீதி 2 ஆப்ஷனில் இருந்து கரெக்டான ஆன்சரை செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 50-50 சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நான் முன்னாடி சொன்னது தான், டிவைசஸ் எல்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிவைசஸில் ஸ்பெசிஃபிக்காக இந்த 3ங்கிறது அந்த பெரிய நம்பரை ஏரியாவை வகுக்காது. இதில் 4 அப்படிங்கிற நம்பர் ஏரியாவை வகுக்காமல் போகும். இதில் இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே வகுக்கும். பட் அதன் பிறகு நம்ம என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நம்பர் வேணும் அப்படின்றதுனால இந்த 814 தான் நம்ம ஆன்சராக செலக்ட் பண்ணணும். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ நிறைய பேர் ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கற்றுக்கட்டும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங்.